ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா பா ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்களோடு பேசுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ நல்லவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் வேதவசனத்தை வாசித்து தியானிக்கும் போது எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான பரலோக மன்னாவினை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஆமென். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நாம் எல்லாரும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், அதாவது விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய இஷ்டம் போல நடப்பதற்கு அல்ல, ஆண்டவருடைய விருப்பம் போல நடப்பதற்காக ஆண்டவராலே கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவருக்கே சொந்தமானது. ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினார், சிருஷ்டித்தார் மனுஷனை. ஆனால் அவன் பாவத்து நிமித்தமாக அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து போனபடினாலே ஆண்டவர் மீண்டும் மனிதனை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் எல்லாரும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடையவர்கள் அல்ல. எல்லாரும் சொல்லுவோமா? நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் தேவனால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுதான் இந்த வார்த்தையுடைய பொருள். நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? ஆகையால் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நீங்கள் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்போது நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்மை உரிமை கொண்டாட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த நம்மை, பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த நம்மை, உலக சிற்றின்பங்களின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவர் எப்படி நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார்? நீதிமொழி தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எப்படி நம்மை வாங்கியிருக்கிறார்? அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்மை விலைக்கு வாங்கும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரையே ஒப்பு கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருடையவர்கள். இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. தேவன் நம்மை எப்படி மீட்டுக் கொண்டார்? அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் குற்றமில்லாத மாசற்ற அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்று வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட இரத்தம்? குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தம். நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், ஏதோ வெள்ளியை பொன்னை கொடுத்து இயேசு நம்மை மீட்கவில்லை, விலைக்கு வாங்கவில்லை. அல்லது பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கவில்லை. பணத்தையோ பொருளையோ கொடுத்து விலைக்கு வாங்காமல் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம்முடைய குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் அங்கே வாசித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். நம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். ஆகவே கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாகிய நாம் நம்முடையவர்கள் அல்ல. நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும்
நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவேதான் நாம் முதலாவது வாசித்தோம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நாம் ஆண்டவரால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவராலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவராலே மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் மனுஷருக்கு அடிமைகளாக வாழக்கூடாது என்பதுதான் அங்கே தேவன் சொல்லுகிறதான வார்த்தை. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்முடைய மனம் போல நாம் வாழ முடியாது. நாம் ஆண்டவருடைய விருப்பம் போல தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் நாம் ஆண்டவருடைய விருப்பம் போல வாழுகிறோமா, அல்லது நமக்கு இஷ்டம் இருந்தால் ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படி நம்ம நினைக்கிறோமா? இஷ்டம் இருந்தால் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன், இஷ்டம் இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன், அப்படி இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருக்கு பிரியமாகவே நாம் வாழ வேண்டும். நாம் மனுஷரை பிரியப்படுத்துகிறோமா, தேவனை பிரியப்படுத்துகிறோமா? மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா? இன்று அநேகர் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது உண்டு. வேதத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். இந்த நாளிலே அநேகம் பேர் தேவனை ஒதுக்கி வைத்துவிட்டு மனுஷருடைய வார்த்தையை கனம் பண்ணுவார்கள், மனுஷருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவார்கள், மனுஷனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். என்று ஆண்டவர் ரெண்டாவது தான் நிறைய பேருக்கு மனுஷனையே முக்கியத்துவம் கொடுத்தோம். முக்கியமான நிகழ்ச்சிகளில், முக்கியமான நேரங்களில் நான் பார்க்கும்போது மனுஷருக்கு தான் பயப்படுவாங்க. சிலர் சில நாள் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஏன் கேட்டால், எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்தினர் வந்துட்டாங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ அந்த கெஸ்ட்டுகிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு பயம். நாங்கள் சர்ச்சுக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், ஆராதிக்கணும், ஆராதிச்சுட்டு வந்துடுறோம் சொல்கிற பயம். ஐயோ அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, இல்லை இன்றைக்கி ஆராதனை போகலைன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து கூட்டமாக ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அடுத்த வாரம் தெரியாமல் வருவாங்க ஆராதனைக்கு. இப்போ ஆண்டவருக்கு அடிமைகளாக, ஆண்டவருக்காக விலைக்கு வாங்கப்பட்ட நாம், இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய நாம் மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம், மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோம். ஐயோ அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டாங்க, அவங்கள எப்படி நான் அவங்கள்ட்ட சொல்கிறது? ஒரு கெஸ்ட் வந்தால் அவங்கள ஆராதனைக்கு கூப்பிட்டுட்டு அவங்களோட சேர்ந்து வரணும். இல்லைன்னா ஆராதனை முடிச்சுட்டு அவங்கள கவனிக்க வேண்டிய காரியங்களை செய்யணும். இந்த ரெண்டுமே செய்யலை அப்படின்னா நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல, மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்கள். இதே தொடர்ச்சியாக நடக்கும். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நாளைக்கு அவங்களும் ஆண்டவர் அறிய முடியும். இல்லைன்னா அவங்க எல்லாருக்கும் சண்டே ஃப்ரீ, அதனால் இப்படி தான் வருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாம் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோமா, தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோமா? நிறைய காரியத்தில் நாம் மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோமோ? நாம் ஒன்று மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அந்த எண்ணம் எப்போது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவைக்கும், கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். யாருக்கு பயப்படுகிறோம்? தேவனுக்கு பயப்படுகிறோமா, மனுஷனுக்கு பயப்படுறோமா? மனுஷனுக்கு பயந்தா அது நமக்கு கண்ணியாக தான் இருக்கும். தேவனுக்கு பயந்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். நாமே நமக்கு கண்ணிகளை வைத்துக் கொள்ளுகிறோம், நாமே நமக்கு கேடுண்டாக்கி கொள்ளுகிறோம். எப்படி? மனுஷருக்கு பயப்படுவதால்.
ஆண்டவரை விட மனுஷருக்கு பயப்படுறோமா? ஆண்டவர் முக்கியம் இல்லை, மனுஷன்தான் முக்கியம் நினைக்கிறோமா? நம்ம அப்படி நினச்சோன்னா அதுதான் நமக்கு கண்ணியாக மாறும். வேதத்தில் கூட நாம் ஒரு உதாரணத்தை பார்க்க முடியும். சவுல் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டோட வார்த்தையை சவுலுக்கு சொல்லுகிறான். அமலேக்கியரை முறியடிக்க வேண்டும். அந்த அமலேக்கை முறியடிக்கும் போது அதிலே எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும். அங்கிருக்கிற மிருக ஜீவன்களோ மனிதர்களோ பொருட்களோ எதுவுமே தேவையில்லை, முற்றிலும் அவர்களை அழித்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு சொல்லுகிறார். சரி என்று கேட்டுக்கொண்ட இவன் அதை செய்யாமல் தவறி விடுகிறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆமென். ஆண்டவர் சொன்னார் அதில் இருக்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இவன் என்ன செஞ்சானா, அதில் ஒழுமையானவைகள் முதல் தரம், ரெண்டாவது தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாம் உயிரோட வச்சுட்டான். ஆகாக் அந்த ராஜா உயிரோட வச்சுட்டான். ஆட்டு குட்டிகளை உயிரோட வச்சுட்டான். மந்தையில் இருக்கிற குட்டிகளை உயிரோட வச்சுட்டான். இப்படி அவனுக்கு நல்ல தரமானவைகள் எல்லாம் உயிரோட அழிக்காமல் வச்சுட்டு ஒன்றுக்கும் உதவாததெல்லாம் அழிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னார் எதுவுமே தேவையில்லை. அவன் ஏன் அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறான். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். ஆமென். பாருங்க, ஜனங்கள் இது தப்ப வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஆண்டவர் சொன்னதை இவன் கேட்காம ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இல்லை. ஆண்டோடைய வார்த்தை நிறைவேற்றணுங்கிற அந்த பயம் இல்லாமல் ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். காரணம் அவன் எதற்காக அப்படி செஞ்சிருப்பான்? ஜனங்களுடைய விருப்பத்தின்படி செஞ்சா இவங்க தொடர்ந்து நம்மை ராஜாவாக வைத்திருப்பார்கள் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் சவுலை ராஜாவாக்கினது கர்த்தர். சவுல் என்றால் யாருன்னே தெரியாது. எங்கோ இருந்த அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக கட்டளையிட்டார். ஆனால் தன்னை ராஜாவாக ஏற்படுத்தின தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் ஜனங்களுடைய வார்த்தைகளை அவன் அதிகமாக நிறைவேற்றினான். அதற்கு தான் அவன் பயந்தான். ஜனங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் என்ன நடக்குமோ என்று நினைத்தானோ, அதுவே அவனுக்கு கன்னியாய் மாறிற்று. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், உன் ராஜ்ய பாரம் நிலை நிற்பதில்லை, உன்னுடைய தோழனுக்கு அதை அவர் கொடுத்தார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நான் மனுஷருக்கு அடிமைகளாக இருக்கிறோமா அல்லது தேவனுக்கு உரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? நாம் எதற்கு பயப்படுகிறோமோ அதற்கு அடிமை. எந்த ஒரு காரியத்துக்கு நாம் பயப்படுறோமோ அதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். ஆகவே மனுஷருக்கு பயந்தால் மனுஷருக்கு அடிமையாக நாம் இருக்கிறோம். தேவனுக்கு பயந்தால் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்கு சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே, நாம் அவருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும், அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக மனுஷருக்கு பிரியமானதை அல்லது மனுஷரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த
சவுல் ராஜாவை போல நாம் மனுஷரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோமா? மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நாம் இப்போது எதற்கு அடிமையாக இருக்கிறோம், யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் என்ன வாசிக்கும் போது ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசியா 12:12. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். அப்ப யாக்கோபு பாருங்க, அந்த மாமனார் லாபான் இடத்துல யாக்கோபு ஒரு அடிமையை போல மாறிவிட்டான். பெண்ணுக்காக அடிமையாய் மாறிவிட்டான். அதுதான் அடிமைத்தனம். அங்கிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. மிகவும் பிரயாசப்பட்டு தான் வெளியே வந்தான். அவனால் சம்பாதிக்க முடியலை, அவனால் எதுவுமே பண்ண முடியலை, அவன் நினைச்சதை எதுவுமே அவன் செய்ய முடியலை. அங்கே போய் சரியாக மாட்டிக்கொண்டான். அந்த லாபான் சொல்கிறது தான் அவன் செய்யணும். முதலாவது இவன் கேட்ட அந்த பெண்ணை அவன் கொடுக்காமல் அதற்கு வேறு ஒரு பெண்ணை அவன் கொடுத்தான், அவனுடைய சகோதரியை கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவன் சொல்லுகிறான். ஒரு இடத்துல 10 முறை என்னுடைய சம்பளத்தை மாற்றினான். காரணம், அங்கேருந்து அவனால் வர முடியலை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு 20 வருஷமாக ஆடு மேய்ச்சி அப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் தான் ஓடி வந்தான். அப்படி என்றால் அவன் அங்கே ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருந்தான். யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்து ஒரு பெண்ணுக்காக வேலை செய்தான். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் போது அதே 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். ஆமென். இங்கே வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களும் எங்கே இருந்தார்கள்? 430 வருஷம் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமையாக இருந்த தேசத்திலே அவர்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க முடியவில்லை. விடுதலையாக எதுவுமே அவங்க செய்ய முடியல. நாமும் மனுஷருக்கு அடிமையாக இருந்தால் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியாது. ஆகவே தான் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். நீங்கள் கிரயத்தில் கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள். சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சிம்சோன் அவன் தெளிலாளுக்கு அடிமையாக இருந்தான், பின்பு பெலிஸ்தருக்கு அடிமையாக இருந்தான். தெளிலாளுங்கிற பெண்ணுக்கு அவன் அடிமையாக இருந்து அவனால் எதுவுமே செய்ய முடியல. தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் சொல்ல வேண்டியதாயிற்று. அதனால் அவனுடைய பலம் இழந்து போயிடுச்சு. அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகி போயிற்று. அவனுடைய மேன்மை, மகிமை, பராக்கிரமம் எல்லாம் அவனை விட்டு விலகி போயிற்று. காரணம், அவளுக்கு அடிமையாக மாறிவிட்டான். அவனாக தான் போய் சிக்கினான். இன்னைக்கு நாம் தான் அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து போகிறோம். நாமவே அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறோம். கடைசியாக பெலிஸ்தர் அவனை பிடித்து அவனை சங்கிலி போட்டு கட்டி அவனை சிறைச்சாலையில் வைத்திருந்தார்கள். நமக்கு தெரியும். அந்த பெலிஸ்தருக்கு அடிமையாக மாறிவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் பெலிஸ்தர் கையிலே சிக்கிக் கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் எதற்காக விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கிறோம்? நம் மூலமாய் இன்னும் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக, பாவத்திற்கிற அநேகருக்கு விடுதலையை கூறத்தக்கதாக, அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக நாம் உபயோகப்பட வேண்டும். ஆனால் அப்படி செய்ய வேண்டிய நாமே இன்று அடிமையை போல மாறிவிட்டோமோ? மனுஷருக்கு அடிமைகளாய் நாம் மாறிவிட்டோமோ? நாம் எதற்கு அடிமையாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம் வேண்டாம். மனுஷருக்கு அடிமையை என்று சொன்னால் சில காரியங்களை நாம் அதில் தெளிவாக பார்க்க போகிறோம். மனுஷருக்கு அடிமையாக இருப்பதென்றால் என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24:9. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? போதும். இங்கே தாவீது சவுலை பார்த்து கேட்கிறான். இந்த சவுல்
தாவீதை தொடர்ந்து பின்பற்றி வந்தான். தாவீது எங்கே போனாலும் அவனை பின்தொடர்ந்து வந்தான். சவுல் அவனுக்கு வேற வேலையே இல்லை. சவுல் தேசத்தின் ராஜா, அவனுக்கு எவ்வளவோ பொறுப்புகள் உண்டு, அவனுக்கு எவ்வளவோ வேலைகள் உண்டு, அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த தாவீது எங்கே இருக்கிறான்னு பார்த்து அவன் எங்கே போனாலும் இவன் தன்னுடைய சேனையோடு கூட ஒரு மனுஷனை தேடி சேனையோடு போகிறான். ராஜாக்கள் பக்கத்தில் ராஜாக்களோடு யுத்தம் செய்வார்கள், அநேக நாடுகளை பிடிப்பார்கள், தேசத்தில் நிறைய காரியத்தை செய்வார்கள். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவன் என்ன செய்கிறான்? ஒரே ஒரு தாவீதுக்காக ஒரு இடத்துல தாவீது கேட்குறான், இஸ்ரவேலின் ராஜா எதை தேடி வருகிறார்? ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடி வருகிறாரா? ஒரு சிறிய பூச்சியை தேடியா வரை? எவ்வளவு மேன்மையான உம்முடைய பதவி, அந்த பதவியிலிருந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி தாவீது கேட்கிறான். அவன் சொல்கிறான், மனுஷர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறியப்பா. இந்த சவுலுக்கு சுய பற்றி இல்லை. ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் நிறைவேற்றலை. ஆண்டவர் 2 முறை அவனுக்கு 2 காரியத்தை சொன்னார், அது கீழ்ப்படியலை, அது அவனால் செய்ய முடியலை. ஆனால் இந்த சவுல் இந்த தாவீதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தகவல் வருது, தாவீது அங்கே இருக்கிறான், உடனே அங்கே போவான். தாவீது இங்கே இருக்கிறான், உடனே இங்கே வருவான். தாவீது காட்டில் இருக்கிறான், காட்டுக்கு போவான். இந்த ஊரில் இருக்கிறான், ஊருக்கு போவான். இப்படி தாவீதையே சுற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்தவன் தான் இந்த சவுல் ராஜா. அவனை பார்த்து தான் கேட்குறான். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? ஆமென். தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்கிற வார்த்தை ஏன் கேட்கிறீர்? இந்த மனுஷருடைய வார்த்தை நிறைய பேர் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தாவீது அதை செய்கிறான், இதை செய்கிறான், அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான்னு சொல்லி சும்மாவும் ஏதாவது சொல்லிக் கொடுப்பான். ராஜா விட்டு நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த சவுல் தாவீதே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தானா. இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் மனுஷருடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக இருக்கு. யாரோ ஒன்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி தான் நிறைய பேர் என்ன செய்யணும், வாழ்கிறோம். அவங்க அதை சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்க, மற்றவர்கள் சொல்லுகிற புறங்கூறுதலை கேட்டு அதன்படி நாம் வாழுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்மால் வாழ முடியவில்லை. யாரோ ஒருவர் சொல்லுகிற காரியத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நாம் பார்க்கிறோம். மனுஷருடைய வார்த்தை, சிலர் என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பி அதுபடியே செய்வாங்க. மனுஷருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி நிச்சயம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நாம் போக வேண்டும். மனுஷர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடந்தால் சவுல் ராஜா போல நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி தான். சவுல் ராஜா மனுஷருடைய வார்த்தையை கேட்டான், சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஊர் ஊராக சுற்றினான். கடைசி வரைக்கும் தாவீது அவனால் பிடிக்க முடியலை. கடைசியில் அவன் ஒரு அகோரமான மரணம், அவனே அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு நிலைமை. ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் விழுந்தான். காரணம் என்ன? மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டான். மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி நிச்சயம். ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நடந்தால் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோமா? மனுஷருடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா? என்னதான் பிரசங்கத்தை கேட்டாலும், என்னதான் பைபிளை வாசித்தாலும், யாரோ ஒருத்தர் சொல்கிறத தான் சிலர் கேட்டு நினைச்சுவாங்க, நடப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும், ஆண்டோட வார்த்தை சொன்னாலும் அது அவங்களுக்கு கேட்காது. ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லுகிற சில காரியங்கள் தான் அவங்க வாழ்க்கையை நடத்தும். இரண்டாவது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51:7. நீதியை
அறிந்தவர்களே, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அப்போ மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று சொன்னால், சிலர் மனுஷருடைய நிந்தனைகளுக்கும் தூஷணங்களுக்கும் பயந்து கொண்டிருப்பார்கள், கலங்கி கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வாதம் பைபிளில் வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தான் வச்சிருக்கிறார். கிரயமாய் கொல்லப்பட்ட நமக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் நம்மை சபித்து விட்டார்கள், அல்லது தூஷித்து விட்டார்கள், அல்லது அசிங்கமாய் பேசி விட்டார்கள் என்று சொல்லி அதையே யோசித்து கொண்டிருப்பாங்க. ஐயோ, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, அப்படி எனக்கு நடந்துருமோ? இவங்க என்னை இப்படி சபிச்சிட்டாங்க, அப்படி நடக்குமா? அது எனக்கு நடந்துருமா? காரணம் இல்லாமல் வந்து சாபம் தங்காது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி மனுஷருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்குகிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் இருக்கிறார்கள். நாம் தேவனால் கிரயித்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அது எந்த ஒரு மனிதனுடைய சாபமும் தடுக்க முடியாது. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். மனுஷர் நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனுஷருடைய நிந்தனைகளுக்கு பயந்து கொண்டிருக்கிறோமா? யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டாங்க, நம்மளை பேசிட்டாங்க, அல்லது சபிச்சிட்டாங்க அப்படின்னா அதே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம். மனுஷருடைய சாபத்துக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா? நமக்குள்ளே தைரியம் இருக்கும், நம்ம எந்த சாபம் ஒன்றும் செய்யாது. நாம் ஆண்டவர் உண்மையாய் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உண்மையாய் ஆண்டவரை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எதுவும் நம்மை அணுகாது என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாம் இப்படிப்பட்ட ஐயோ என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே, இப்படி நடந்து விடுமோ என்று நாம் நினைத்தோமானால் நாம் இன்னும் மனுஷருக்கு அடிமையாக இருக்கிறோம். மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 7:8. நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொண்டு வருகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொள்கிறீர்கள், தேவனுடைய கற்பனைகளை விட்டு விட்டீர்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு அடிமை என்றால் மனுஷருடைய பாரம்பரியங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா? அநேக பாரம்பரியங்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஆட்டி படைக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மனுஷருடைய பாரம்பரியங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இன்று அநேகம். பாருங்க, முக்கியமான நேரங்களில் ஒரு திருமண நிகழ்ச்சியிலையோ அல்லது ஒருவர் மரித்து போனால் அங்கே செய்கிறது அந்த சடங்காச்சாரங்கள்லையோ அல்லது ஒரு பிறந்த நாள் வீட்டு ஒரு முக்கியமான நேரங்களை தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற நேரம் அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியாது. முக்கியமான நேரங்களை பார்த்தா பாரம்பரியமெல்லாம் அங்கே உள்ளே வந்துடும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் அங்கே இருக்காது. அவங்க என்ன பாரம்பரியமெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் ஒரு சைடில் ஓரமாக ஒதுக்கிடுவாங்க. மனுஷருடைய பாரம்பரியங்கள் நிறைய இருக்கு. பாரம்பரியமான காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பாரம்பரியமான சில காரியங்கள், ஒரு பழங்கள் வைக்கிறதுல கூட அங்கே பிளேட்டில் எண்ணி பார்த்தா
ஒத்த நம்பர் தான் இருக்கும். அந்த வரவேற்கிறதுக்கு கொண்டு போவாங்கள்ல ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம், அதில் கூட சிலர் ஒத்த நம்பரில் ஐயோ 8 பிளேட் வைக்கக்கூடாது, ட்ரே வந்து 7 தான் வைக்கணும், இல்லை 9 வைக்கணும், இல்லைன்னா 11 வைக்கணும், இல்லைன்னா 13, இல்லைன்னா 15, இப்படி ஒத்த நம்பர்லேயே தான் போகும். ஏன்னா இது ஒரு பாரம்பரியம். எவ்வளவோ விசுவாசிகள் நகையை கழட்டியிருப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் தான் உடுப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, பல வருஷமாக விசுவாசியாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் அந்த பாரம்பரியத்தில் நம்ம கரெக்டாக செய்ய கூட ஒன்று வச்சா என்ன ஆகும்? ஒத்த நம்பர் பார்க்குறது. வண்டி வாங்கும்போது, வாகனங்கள் வாங்கும்போது கூட சிலர் ரெட்டை நம்பராக இருந்தால் வாங்க மாட்டாங்க, ஒத்த நம்பராக இருந்தால் தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி முக்கியமான காரியத்தில் எல்லாம் அந்த பாரம்பரியம் வெளிப்படும். அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. வீடு கட்டும்போது கூட வாஸ்து பார்க்குறது, வாஸ்து சொல்கிறபடி வீடை கட்டி வைக்கிறது, இது மாதிரி நிறைய வழிபாடுகள், மனுஷனுடைய பாரம்பரியங்கள், இதெல்லாம் தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது. நாம் தேவனால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், மனுஷனுடைய பாரம்பரியம் வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாதது காரியங்கள், அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் மனுஷனுடைய பாரம்பரியம். நிறைய காரியம் இப்படி நம்ம வச்சுருக்கிறோம். இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஆண்டவரையும் சேர்த்து விட்டுருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷருடைய பாரம்பரியங்களை கை கொண்டு தேவனுடைய கட்டளைகளை விட்டு விடுகிறோமா? யூதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ மனுஷர் சில சொல்லி வச்ச பாரம்பரியங்க தான் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு தவிர ஆண்டவருடைய கட்டளையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. சில திருமணம் ரெடி பண்ணும்போது, அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் நாள் பார்ப்பாங்க. இது என்ன நாள்? முகூர்த்த நாளா? இந்த நாள் வைக்கக்கூடாது, செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நாள் பார்த்து வச்சுருவாங்க. இதில் நல்ல வளர்ந்த கிறிஸ்தவர்கள் ஈஸியாக மாட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பாஸ்டர் வந்து இதெல்லாம் அனுமதிக்க மாட்டார், ஆண்டவருக்கு இது பிரியம் இல்லை, அதில் பாஸ்டர் எப்படி ஏமாற்றலான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சில காரணங்களை சொல்லி இந்த டேட்டு இதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க முகூர்த்த நாள் பார்த்து தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சொன்னால் பாஸ்டர் தெரியும், அவங்க பாஸ்டர்னா இதெல்லாம் அவர் கவனிப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஏமாற்றுவாங்க. இந்த புதுசாக வர்றவங்க தான் தெரியாது அவங்களுக்கு, அதனால் சொல்லிக்கிட்டு மாட்டிக்குவாங்க. சொல்லிக்கிட்டு மாட்டினாலும் சரி, பாஸ்டரை ஏமாத்தினாலும் சரி, மனுஷனுடைய பாரம்பரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆளுகை செய்யுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினது நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், மீட்கப்பட்ட நாம், இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஏன் பாரம்பரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷருடைய பாரம்பரியம் நம்மை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் வாசித்தோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். மனுஷருக்கு அடிமையாக வேண்டாம். மரித்த உடனே சில பாரம்பரியம், ஐயோ எப்போ பார்த்தாலும் பாக்கெட்டில் காசு வச்சுருப்பார் அப்படின்னு காசு வைக்கிறது, இதெல்லாம் இவ்வளோ முட்டாள்தனம். பாக்கெட்டில் மரித்த அந்த உடலில் பணம் வச்சு என்ன பிரயோஜனம்? வச்சா 1 லட்சம் 2 லட்சம் வைக்கணும். சும்மா இதெல்லாம் அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. பாரம்பரியத்தை மட்டும் விடுறதே இல்லை. அப்புறம் எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும்? நம்முடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதற்கு ஆண்டவரை ஆராதிக்கணும்? மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்களோ அதே போல் இவங்களை எல்லாமே செய்கிறது. பணம் வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறது, தேவையில்லாதது. இந்த மாதிரி பாரம்பரியங்களை விட முடியல. அப்படின்னா இன்னும் ஒழுங்காக மனம் திரும்பலை, இன்னும் ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம்.
அப்புறம் நாட்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மறித்து இத்தனை நாளில் இது பண்ணணும், அத்தனை நாளில் பண்ணணும், 3 நாள், 7 நாள், 16 நாள், 40 நாள். இதெல்லாம் என்னது? இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள அந்த பாரம்பரியம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஐயோ இதை செய்யலைன்னா அவங்க என்ன செய்வாங்களோ, இவங்க என்ன செய்வாங்களோ. யாரும் என்ன செய்ய முடியாது. யாரும் ஏதாவது செய்து மறுத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்ப முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பாரம்பரியத்தில் எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஒரே பிரச்சனை வீட்டில் சாபம், ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா எல்லாம் செஞ்சதெல்லாம் மனுஷனுடைய பாரம்பரியம். பேருக்கு ஒரு ஜபம், ஒரு ஆராதனை, ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு செய்ய வேண்டிய காரியம். மற்றதெல்லாம் இவங்க செய்கிறதெல்லாம் உலக பிரகாரமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சிருவாங்க. அப்படி ஒரு பயம், இதெல்லாம் நம்ம செய்யணும். மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் நாம் உண்மையாகவே மனுஷருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். யாராக இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம மதிக்கணும். ராஜாக்களுக்கு கீழ்ப்படியணும்னு வாசிக்கிறோம். எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும், தலைவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் மனுஷரை பிரியப்படுத்தி அல்ல, தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் அதற்காக நிற்க வேண்டும், சாட்சியாக நிற்கணும். நம்ம இஷ்டம் போல தான் நம்ம எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அதில் பார்க்கவே முடியாது. ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆராதனை பண்ணியிருக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்து எல்லாம் நடத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் கிரயத்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் நம்முடையவர்கள் அல்ல. நமக்கே உரிமை கிடையாது. ஆகவே இந்த மனுஷ ஆதிக்கத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். காரணம் நமக்குள்ள எப்போது என்ன இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவருக்குரியவர்கள். ஆண்டவர் நம்ம விலைக்கு வாங்கியிருக்கிறார், அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம இனி மனுஷனுக்கு பிரியமாக நிறைவேற்றக்கூடாது. மனுஷனுக்கு பிரியமானதை செய்வதற்கு அல்ல, மனுஷனை பிரியப்படுத்தி நடப்பதல்ல. மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய நிந்தனைகள், மனுஷனுடைய பாரம்பரியங்கள், மனுஷனுடைய கற்பனைகள், மனுஷனுடைய உபதேசங்கள், இவைகளுக்கெல்லாம் பயந்து கொண்டிருந்தோமானால் நாம் மனுஷருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். இந்த நாளில் யோசித்து பார்ப்போம், நாம் மனுஷருக்கு அடிமையா அல்லது தேவனுடைய பிள்ளைகளா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகனம். கர்த்தாவே, நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆண்டவரால் கிரியத்தில் கொள்ளப்பட்டோம். நாம் மனுஷருக்கு அடிமையாக வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் யாருக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மனுஷருடைய பாரம்பரியங்களுக்கு, மனுஷருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நடங்குகிறோமா? நிந்தனைகளுக்கு பயப்படுகிறோமா? மனுஷருக்கு பயந்த சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓ ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகன. இயேசுவே, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா, அர்ப்பணித்தேன்
என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். அர்ப்பணிப்போமா? என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஆத்மா சரீரம் ஆவியெல்லாம் உமக்கே சொந்தப்பா. வாசம் செய்யும் கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். ஆமென். உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். சொல்லுவோம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன். என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் சொல்லுவோம் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் அல்லேலூயா என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது ஆமென். நான் அல்ல, வெளியினாலும் பொன்னினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலும் மீட்கப்பட்டோம். வாழ்கின்றார். எல்லாரும் சொல்லுவோமா?